ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டொமேட்டோ கெச்சப்போட ரெசிபி. இது வீட்டிலே எப்படி ஹெல்த்தியான வேலை பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆடட் எதுவுமே சேர்க்கல, அதனால் நம்ம வீட்டிலே பண்ணி நமக்கு எப்போ தேவையோ அப்போ பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 kg டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது நடுவில் இருக்கிற அந்த ஹார்டான போர்ஷன் இருக்கும்ல, அதை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போக ஒரு 3-4 பல் கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஆனியன் எடுத்திருக்கேன். இது பிக் சைஸ் ஆனியனு. அதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக் பண்ணணும். அதுக்காக அடிக்கனமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ, அப்புறம் கார்லிக்கு, அப்புறம் அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் அந்த கிராம்பு, அப்புறம் பட்டை, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அந்த டொமேட்டோவில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம குக் பண்ணணும். இது நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் உடஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டொமேட்டோ அந்த ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சீக்கிரமாக அந்த தண்ணி இவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக மேஷ் ஆகி கிடச்சிரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இது நல்லா குழையணும். அந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். ரொம்ப ஈஸி தான். நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணி வைக்கணும்னா நீங்கள் அப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வீக்ஸ் வரைக்குமே எதுவும் ஆகாது. அதுக்கு மேலே கெட்டு போயிடும். மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டொமேட்டோ போட்டு அப்பப்போக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் எப்படியுமே அந்த டொமேட்டோவோட அந்த ஸ்கின்னெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். அதனால் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் சுகரு, அப்புறம் வினிகரு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா பொடி, இவ்வளவும் சேர்த்து நல்லா குக் பண்ணணும். இது குக் ஆகுறது எப்படின்னா, நம்ம இப்போது அரிச்சு எடுக்கும்போது இது ரொம்ப லிக்யூடியாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி வரணும். கொஞ்சம் திக்கானதாக மாறணும். அது அளவுக்கு நம்ம குக் ஆக்கணும். நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வத்தணும்ல, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மேலே தெரிக்கும், அதனால் பார்த்து நீங்கள் மூடியே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா இது கரிஞ்சிரும். இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னா, இப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றும்போது அது கீழே வடிஞ்சு வரக்கூடாது, அது அப்படியே நிற்கணும். எனக்கு இன்னும் ரெடி ஆகலை, அதனால தான் அப்படி இருக்குது. நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்கெண்டில் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வீக் டேஸில் உங்களுக்கு பசங்களுக்கு எதுக்காவது ஸ்கூலுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாருங்கள், இப்படி வச்சாச்சு, வரல. இந்த மாதிரி நம்ம கை வச்சு பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே சேரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.